நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 30. நெடுவெளி வளைக்க விரிந்து மேலும் விரிந்து என கிடந்த 7 பெரும் பாலை நிலங்களை கடந்து அர்ஜுனன் 26 மாதங்களில் வாருணம் என்றழைக்கப்பட்ட அரியா தொல் நிலத்தை சென்றடைந்தான். வருணனின் நிலம் அது என்றன அவன் சென்ற வழியில் கேட்டறிந்த கதைகள். மழை கலங்கல் நீரின் நிறமுடைய பிங்களத்தை கடந்ததும் தன்னை அழைத்து வந்த பனிமலை வணிகர்களிடம் விடை பெற்று கொண்டான். அவர்கள், நன்று சூழ்க வீரரே, அரியா நிலம் நோக்கி செல்கிறீர்கள், அங்கு அறிந்த தெய்வங்கள் துணை வரட்டும் என வாழ்த்து விடை கொடுத்தனர். முள்ளூற்று என்று பாலை நில மக்களின் மொழியில் அழைக்கப்பட்ட தொன்மையான சிற்றூரில் 7 நாட்கள் அவன் தங்கியிருந்தான். புழுதி ஓடும் நதி என பாலை வளைந்து கிடந்தது அப்பாதை. விண்வடிவ தெய்வம் ஒன்று சாட்டையால் அறைந்து பூமி மார்பில் இட்ட குருதி தழும்பு போல் இருந்தது அது. எங்கிருந்தோ எவரோ மறுகணம் வர காத்திருப்பதென ஒரு முறையும், எவரோ முந்தைய கணம் சென்று மறைந்ததே என மறுமுறையும் தோன்றச் செய்யும் வெறுமை கொண்டிருந்தது. 7 நாட்கள் அங்கிருந்த மது விடுதி ஒன்றின் வெளித்திண்ணையில் அமர்ந்து அப்பாதையையே நோக்கி கொண்டிருந்தான். பாதை என்பதே பெரும் கிளர்ச்சியை அளித்த இளமை காலத்தை எண்ணிக்கொண்டான். பின்னர் பாதைகள் அச்சத்தை அளிப்பவையாக மாறிவிட்டிருந்தன. அவற்றின் முடிவின்மை அளிக்கும் அச்சம், முடிவின்மை நோக்கி செல்லும் பாதை என்பது உருவாக்கும் பொருளின்மை குறித்த அச்சம். அங்கிருந்து எழுந்து மீண்டும் அஸ்தினபுரிக்கு திரும்பிவிட வேண்டும் என்று உள்ளம் விரும்பியது. உடனே கசப்புடன் அஸ்தினபுரிக்கு சென்று என்ன செய்வதென்று எண்ணிக்கொண்டான். அரண்மனைக்குள் நுழைந்து தன் அறைக்குள் நுழையலாம், மஞ்சத்தில் புரளலாம், அன்னையின் கருப்பைக்குள் மீளலாம், அங்கிருந்து பார்த்திவ பரமாணுவுக்கு குறுகி செல்லலாம், அங்கிருந்து மீண்டும் கடுவெளிக்கு விரிந்தெழலாம். இப்பாதையும் அங்குதான் செல்கிறது என்று எண்ணிய போது உரக்க நகைத்தான். நீண்ட சடைமுடியும் தோள்களில் சரிந்து கிடந்த சடைப்பொறிகளும் பித்தெழுந்த விழிகளுமாக இருந்த அவனது நகைப்பு மதுக்கடைக்குள் இருந்த காபிரி நாட்டு தொலைவணிகர் மூவரை திரும்பி பார்க்க வைத்தது. பெரிய உதடுகளும் எருமை விழிகளும் மின்னும் கருநிறமும் கொண்ட ஒரு வணிகன் வெளியே வந்து, புளித்த மது அருந்துகிறீர்களா பாரதரே என்று கேட்டான். அர்ஜுனன் ஆம் என்று உள்ளே சென்று மதுவை வாங்கி அருந்தினான். அழுகல் மனத்துடன் எழுந்த ஏப்பத்தை சற்று உடல் உலுக்க குமட்டி வெளிவிட்டபடி மீண்டும் திண்ணைக்கு வந்து அமர்ந்தான். அங்கு வெயிலின் அனல் அடிக்கிறதே, இங்குள்ள இருள் குளுமையாக இருக்கிறதே என்றான் இன்னொருவன். அவனை நோக்கி மறுமொழி எடுக்க எண்ணி சொல் நாவில் எழாது அர்ஜுனன் தலையசைத்தான். இன்னும் சில நாட்களில் வடபுலத்திலிருந்து பீதர் நாட்டு வணிகர்கள் வருவார்கள். 1000 ஒட்டகங்களுக்கு மேல் அவர்களுடன் வரும். அது ஒரு நகரும் சிற்றூர். கூடாரங்களும் உணவும் நீரும் அவர்களிடம் இருக்கும். பாடகர்களும் பெண்களும் கூட இருப்பார்கள். அவர்களின் நாட்டிலிருந்து பாலையை கடந்து யவன நாட்டை அடைய அவர்களுக்கு 2 ஆண்டுகளாகும் என்றான் ஒருவன். அவ்வளவு தொலைவு சென்று அவர்கள் ஈட்டும் பொருள்தான் என்ன என்று தரையில் அமர்ந்திருந்த மேய்ப்பன் கேட்டான். பச்சை கண்களும் ஒடுங்கிய கன்னமும் சுருக்கங்கள் சரிந்த முகமும் கொண்டிருந்தான். முதுமை கொண்ட சோனக வணிகன் கையில் மதுக்குவளையுடன், எந்த வணிகமும் பொருளை எண்ணி தொடங்கப்படுவதில்லை. நேர் நோக்கில் பொருள் மட்டுமே வணிகனின் எண்ணத்தில் உள்ளது. ஆனால் பொருள் என்பதற்கே மீறல் கடந்து செல்லல் என்பது உட்பொருள். எண்ணி பாருங்கள். உண்பதற்கும் உடுப்பதற்கும் மட்டும் பொருள் தேவை கொண்டவன் பொருள் விளைவதே இல்லை. எவராயினும் பொருள் விளைவதே பெரிதொன்றென ஆகவும் தானும் பிறரும் வகுத்த எல்லைகளில் இருந்து வெளியேறவும் தான் என்றான். ஆம், உண்மை என்றான் காப்பிரி வணிகன். அமர்ந்த இடத்திலிருந்து பொன் குவிப்பதை பற்றி கனவு காணும் இளவணிகன் எவனாவது உள்ளானா? தொலைவில், மேலும் தொலைவில் எங்கோ பொன் குவிந்துள்ளதே என்றல்லவா அவன் எண்ணுகிறான். தொடுவான் முட்டும் நெடும் பாதையைப் போல வணிகனை கிளர்ச்சியுறச் செய்வது எதுவும் இல்லை. ஆம், பொன் கூட இல்லை என்றார் முதியவர். காப்பிரி வணிகன் உண்மைதான் என்றான். முதிய வணிகன் மது கோப்பையை வைத்துவிட்டு வாயை அழுந்த துடைத்தான். வீரர்களின் வெற்றி கதைகளை சூதர்கள் பாடுகிறார்கள். தலைமுறை தலைமுறையாக அவர்கள் பெயர்கள் சொல்லில் பதிந்து நீடிக்கின்றன. வணிகர்களை எவரும் பாடுவதில்லை. வணிகர்கள் பொன் கொடுத்தால் கூட அவர் புகழை பாட வேண்டுமென்று சூதர்கள் நினைப்பதில்லை. ஆனால் இளையோரே, நாம் காணும் இப்புவி என்பது வணிகர்களால் உருவாக்கப்பட்டது. ஆம், நாம் உருவாக்கி இருக்கிறோம் இதை.
ஒவ்வொரு முறையும் தன் மூதாதையர் வகுத்த எல்லையொன்றை மீறி ஒரு காலடி எடுத்து வைக்கும் வணிகன் விராட வடிவம் கொண்டு இப்புவியில் நிறைந்திருக்கும் மானுடத்தின் ஒரு புதிய தளிராக எழுகிறான். அவனில் அப்போது கூடும் தெய்வமே மானுடர்க்கு அருளும் தெய்வங்களில் முதன்மையானது. அதை இவ்வெளிய மக்கள் உணர்வதில்லை. பொருள்மையின் அலையும் வணிகன் பொருளையும் அடைவதில்லை தோழரே. வணிகம் என்னும் பேரின்பத்தை அறிந்தவனே அவ்வின்ப நாட்ட விசையையும் பொருளாக மாற்றிக்கொள்கிறான் என்றார் முதியவர். நீர் என்ன சொல்கிறீர் வீரரே என்று அழுக்கான தோலாடை அணிந்து தலையில் மேலும் அழுக்கான தலையுறையுடன் தரையில் கால் மடித்து அமர்ந்திருந்த மதுக்கடை ஏவலன் அர்ஜுனனை நோக்கி சிரித்தபடி கேட்டான். மீசையை சுட்டு விரலால் சுழற்றியபடி அவனை நோக்கி கொண்டு பேசாமல் இருந்தான் அர்ஜுனன். அவன் பேசப்போவதில்லை என்று உணர்ந்த பின் ஏவலன் விழி திருப்பி கொண்டான். அவரும் எல்லை கடந்து செல்பவரே, அவரால் வணிகர்களை புரிந்து கொள்ள முடியும் என்றான் மெல்லிய உடல் கொண்ட ஒருவன். முகத்தை பாராதவர்கள் அவனை சிறுவன் என்றே சொல்லிவிடுவார்கள். வீரர் செய்வதும் வணிகமே. அவர்கள் வெல்வது பணம் அல்ல, புகழ். முதிய வணிகன், புகழ் அல்ல, வெற்றி, தன் மீதான வெற்றி, அது அளிக்கும் மெய்மை என்றார். அர்ஜுனன் மெல்ல அச்சூழலில் இருந்து நழுவி மீண்டும் பாதை மேல் படர்ந்த சித்தம் மட்டுமின்றானான். 7வது நாள் தொலைவில் குருதி ஒற்றி எடுத்த பஞ்சத்துகளை போல செம்புகை எழுவதை மதுக்கடைக்காரன் கண்டான். உடல் அனல் பட்டது போல துடிக்க, வருகிறார்கள் அதோ என்று கூவியபடி கொம்பு ஒன்றை எடுத்து கவிழ்த்து போடப்பட்ட மரத்தொட்டி மேல் ஏறி நின்று அவன் மும்முறை முழங்கியதும் அச்சிற்றூரிலிருந்து ஆண்களும் பெண்களும் இல்லங்களில் இருந்து புதரிலிருந்து சிறு பறவைகள் என கிளம்பி பாதையை நோக்கி கூச்சலிட்டபடி ஓடி வந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் கையில் பல வண்ண கொடிகளை ஏந்தி இருந்தனர். பச்சை கொடி உணவையும் ஓய்விடத்தையும் குறித்தது. நீல நிற கொடி உணவுடன் பெண்டிரும் உண்டென்பதை குறித்தது. நீலச்சிவப்பு கொடி அங்கு சூதாட்டம் நிகழும் என்பதை காட்டியது. மஞ்சள் நிற கொடி குளியல் சேவை உண்டு என்று சொன்னது. செம்பச்சை நிற கொடி பொருள் மாற்று வணிகத்திற்கு அழைப்பு விடுத்தது. காற்றில் துடித்து அவை எழுந்து பறந்து அவ்வணிக குழு நோக்கி செல்ல தவித்தன. அர்ஜுனன் எழுந்து அங்கிருந்த முள்மரத்தின் அடியில் மார்பில் கைகளை கட்டியபடி நோக்கி நின்றான். வணிகர் குழுவில் முதன்மையாக குருதி நிற பெருங்கொடி ஒன்று பறந்தது. அதில் வாய்ப்பிழந்து சுருண்டு பறக்கும் முதலை சிம்மம் துடித்தது. அதென்னா அனல் சுருளாக எழுந்திருக்க பெரிய உருண்டை விழிகள் பசி கொண்டிருந்தன. பீதர்கள் என்றான் ஒருவன். பீதர்கள், பீதர்கள் என்று குரல்கள் எழுந்தன. பீதர்கள், பீதர்கள், பீதர்கள் என்றபடி ஒருவன் குடில்களை நோக்கி ஓடினான். வணிகக்குழு மிக மெதுவாக உருவம் கொண்டு பெருகி வளர்ந்து அணுகுவதை அர்ஜுனன் நோக்கி நின்றான். அவர்களுக்கு மேல் புழுதி எழுந்து செந்நிற குடை போல் நின்றது. அனல் என படபடத்த கொடிக்கு பின்னால் படைக்கலங்களை ஏந்தியவர்கள் சீர்நடையிட்டு வந்தனர். இரும்பு பட்டைகள் தைக்கப்பட்ட தோர் கவசங்களும் மெழுகிட்டு துலக்கப்பட்ட தோல் காலணிகளும் தீட்டப்பட்ட இடைப்பட்டைகளும் மின்னின. பாதரச குமிழென ஒளிவிட்டன தலைக்கவசங்கள். வேல்முனைகளும் வாழ்முனைகளும் வெயிலில் நீர் அலைவளைவுகள் என ஒளி வீசின. 2 நிறைகளாக ஒட்டகைகள் இரட்டை பொதி சுமந்து நீரில் ஆடும் கலங்களைப் போல அசைந்து வந்தன. ஒட்டகைகளின் நிறைக்கு இருபுறமும் படைக்கலங்களை ஏந்திய வீரர்கள் காவல் வர தொடர்ந்து செந்நிறமான தலைப்பை அணிந்த பீத வணிகர்களும் நடந்து வந்தனர். அவர்களைத் தொடர்ந்து ஏவலர்களும் சுமையர்களும் 4 நிறைகளாக வந்தனர். ஒட்டகைகளின் மீது இருபுறமும் தொங்கும்படியாக பொதிகள் ஏற்றப்பட்டிருந்தன. தோலுரைகளால் பொதியப்பட்டவை. அவற்றுக்குள் பட்டும் புல்லேட்டு கட்டுகளும் இருக்கும் என அவன் அறிந்திருந்தான். தேய்ந்த கூழாங்கற் பற்கள் தெரிய தாடையை தொங்குவிட்டு அசை போட்டபடியும் கடிவாளத்தை மென்றபடியும் அண்ணாந்து கழுத்தை வளைத்து எடைமிக்க கொழும்புகளை எரிந்து எரிந்து எடுப்பவை மணல் எழுந்து தெரிக்க வைத்து ஒட்டகைகள் அணுகின. பீத வணிகர்களில் பெரும்பாலானவர்கள் குருதி நிற ஆடை அணிந்து உயரமான தோல் காலணிகள் அணிந்திருந்தனர். அவர்களின் செந்நிற ஆடைகள் பாலை காற்றில் படபடக்க அனல் எழுந்து தழலாடுவது போல அவர்கள் நிறை நெளிந்தது. தொடர்ந்து வந்த அத்திரிகளில் முதிய பெருவணிகர்கள் அமர்ந்திருந்தனர். பொன் பட்டு நூல் பின்னிய தலையணிகளை அணிந்திருந்தனர். அவர்களுக்கு இருபுறமும் நாணேற்றப்பட்ட விற்களுடனும் அம்புகள் நிறைந்த தூளிகளுடனும் வில்லவர்கள் வந்தார்கள். தொடர்ந்து காவலரால் சூழப்பட்ட அத்திரிகள் உணவுப் பொதிகளையும் நீர் நிறைந்த தோற்பைகளையும் சுமந்தபடி வந்தன.
இறுதியாக மீண்டும் வில்லவர்கள் வந்தனர். அவர்கள் தொலைவை தொடு பெருவிற்களும் நீண்ட அம்புகளும் கொண்டிருந்தனர். கொடியுடன் வந்த முதல் காவலன் விடுதிக்கு முன்பிருந்த முற்றத்தை அடைந்த போதும் பின்னிறை வந்து கொண்டிருந்தது. பள்ளத்தில் இறங்கி தேங்கும் நீரோடை போல அந்த பெருநிறை முற்றத்தில் வளைந்து சுழல தொடங்கியது. பெரு வணிகர்கள் தனியாக பிரிந்து அவர்களை ஓடிச் சென்று வரவேற்ற அவ்வூர் மக்களை விழி சுருங்கச் சிரித்தபடி எதிர்கொண்டனர். கைகளை விரித்து பெண்களை தழுவிக்கொண்டார்கள். ஊரார் கொடிகளை தாழ்த்தி கைகளை தூக்கி தங்கள் மொழியில் உரக்க வாழ்த்துரைத்தனர். அத்திரிகளிலிருந்து பெரு வணிகர்கள் இறங்கியதும் அவர்களின் கால்களை தொட்டு சென்னி சூடி தங்கள் இல்லங்களுக்கு வரும்படி அழைத்தனர். கூச்சல்களும் சிரிப்பொலிகளும் வாழ்த்தொலிகளும் நிறைந்திருந்தன. சிறு குழந்தைகள் நடுவே கூச்சலிட்டபடி ஓடி வணிகர்களின் ஆடைகளை தொட்டு பணம் கேட்டன. அவர்கள் செம்பு நாணயங்களை அவர்களுக்கு அளித்தனர். உணவை சூழ்ந்து கூச்சலிடும் காகங்கள் போல குழந்தைகள் அவர்களை மொய்த்தன. காவலர்கள் படைக்கலங்களை தாழ்த்திவிட்டு கவசங்களையும் காலணிகளையும் கழற்றினர். சிலர் களைப்புடன் அப்படியே அமர்ந்து கைகளை தூக்கி சோம்பல் அகற்றினர். ஏவலர்கள் ஒட்டகைகளை கடிவாளம் அகற்றி விட்டுவிட்டு அத்திரிகளை நாடாவை பற்றி முதுகில் கையால் அடித்து அதட்டி அழைத்து சென்றனர். ஒட்டகைகள் கால் மடித்து விழுவது போல நிலத்தில் நெஞ்சுபட அமர்ந்து ஒரு கழித்து கொண்டன. அத்திரிகள் கனைத்து தங்கள் தோழர்களை அழைத்தன. பொதி அகன்றதும் முதுகை நீட்டி இளைப்பாறலுடன் சாணி உருளைகளை உதிர்த்தன. பச்சை குழம்பாக சிறுநீர் கழித்து வால் சுழற்றி துளி விசிறின. ஏவலர் பொதிகளை சரித்து இறக்கி இழுத்து கொண்டு சென்று ஒன்றுடன் ஒன்று சேர்த்து சிறு குன்றுகள் போல அடுக்கினர். ஒட்டகைகள் நானொலி எழுப்புவது போல ஒலி எழுப்பின. தும்மல் ஓசையிட்டபடி தலைகளை குலுக்கின. அருகில் இருந்த ஓர் ஒட்டகை கண்களை நோக்கிய போது விழி திறந்தபடி அது துயிலில் இருப்பது போல் அர்ஜுனனுக்கு தோன்றியது. அவற்றின் குழும்புகளில் நாடங்கள் தேய்ந்திருந்தன. குறிய வாலை பட்பட்டென அவை அரைந்து அவ்வோசையால் பேசிக்கொண்டன. அத்திரிகளை நீண்ட மரத்தொட்டியில் ஊற்றப்பட்ட நீரை அருந்துவதற்காக கொண்டு சென்றனர். கழுத்து மணி குலுங்க ஆவலுடன் நீரருகே சென்று மூழ்கி மூக்கு மயிர்களில் துளிகள் சிதற தலை தூக்கி செவிகளை அடித்தபடி சிலுப்பிக் கொண்டு அவை நீர் அருந்தின. நீரின் தன்மை அவற்றின் உடலின் அனலை அவிப்பதை வால் சுழலும் துள்ளலிலிருந்து அறிய முடிந்தது. ஒட்டகைகள் நீருக்கென தவிப்பதையும் வெளிப்படுத்தவில்லை. ஓர் ஒட்டகை படுத்தபடியே மல்லாந்து 4 கால்களையும் மேலே தூக்கி உதைத்து கனைத்தது. பிற ஒட்டகைகள் ஆர்வமில்லாது அதை நோக்கின. அவற்றின் கண்ணிமைகள் பாதி மூடியிருந்தன. தேர்ந்த கைகளுடன் ஏவலர்கள் பொதிகளை அமைத்து அவற்றின் மேல் தோல் உரையிட்டு மூடி இறுக கட்டினர். பின்னர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட புளித்த மாவுக்களை மரக்குடுவிகளில் வாங்கி அருந்தினர். நீரை வாயில் எடுத்ததும் விழுங்காமல் வாய்க்குள்ளேயே பல முறை சுழற்றி அவற்றின் கொழுமையை உணர்ந்து துளி துளியாக விழுங்கிய பின் மீண்டும் பணியாற்றி போதுமான இடைவெளி விட்டு இன்னொரு மிடரை அருந்தினர். அனைத்து பொதிகளையும் இறக்கி வைத்து அனைத்து அத்திரிகளையும் நீர் காட்டி முடித்த பிறகுதான் அவர்கள் புளித்த மதுவை அருந்தி முடித்திருந்தனர். அதன் பின்னரே ஒட்டகைகளுக்கு நீர் அளிக்கப்பட்டது. நீர் அருந்தும் பொருட்டு எழுந்து தொட்டிகளை நோக்கி செல்ல ஒட்டகைகள் விரும்பவில்லை. எனவே மூங்கில்களில் நீர் தொட்டிகளை கயிற்றால் கட்டி இருவராக தூக்கி கொண்டு வந்து அவற்றின் முன் வைத்து அவற்றை நீர் அருந்த செய்தனர். ஒட்டகைகளும் ஏவலரும் அத்திரிகளும் காவல் வீரரும் புழுதியால் மூடப்பட்டிருந்தனர். அம்முற்றத்தில் வந்து தங்கள் ஆடைகளை உதறி கொண்ட போது எழுந்த புழுதியே அவர்களை மறைக்கும் திரையாக மாறியது. மது விடுதியின் அனைத்து இருக்கைகளிலும் தரையிலும் மரப்பெட்டிகளிலும் வணிகர்கள் செறிந்து அமர்ந்திருந்தனர். அவர்களின் பேச்சொலிகளும் சிரிப்போசையும் வாயில் வழியாக தெரித்தன. குள்ளனான மதுக்கடை ஏவலன் வெளியே வந்து குடில்களை நோக்கி ஓடினான். 4 பேர் பெரிய மது பீப்பாயை உருட்டியபடி உள்ளே சென்றார்கள். உள்ளிருந்து 2 வணிகர் சிரித்தபடி ஓடி வந்து அதை தாங்களும் சேர்ந்து உருட்டி சென்றனர். ஏவலரும் காவல் வீரரும் மது விடுதிக்குள் நுழைய ஒப்புதல் இருக்கவில்லை. அவர்கள் பொதிகளை சூழ்ந்து முற்றத்திலேயே நீள்வட்டமாக அமர்ந்து கொண்டனர். கால்களை வளைத்து மடிக்காமல் முழங்காலை ஊன்றி குதிகால் மேல் பின்பக்கத்தை வைத்து அமரும் அவர்களின் முறையும் பெரிய கைகள் கொண்ட உடையும் அவர்களை பறவைகள் போல காட்டின. அவர்களின் உடல்கள் மிகச் சிறியவையாகவும் தோள்கள் முன்னோக்கி வளைந்து குறுகியதாகவும் இருந்தது.
உடலோடு ஒப்பிடுகையில் அவர்களின் கைகள் மிக பெரியவை என்பதை அர்ஜுனன் கண்டான். கடும் உழைப்பின் விளைவாக அவை தோல் காய்ந்து மரத்தாலானவை போல் தோன்றின. தொடர் அனல் காற்றால் அரிக்கப்பட்ட சுண்ணப்பாறைகள் போல மஞ்சள் முகங்கள் சுருக்கங்கள் மண்டி நிறம் கன்றி போயிருந்தன. கண்கள் சேற்று வெடிப்புக்குள் தெரியும் நீர் துளிகள் போல, வாய்கள் கத்தியால் கீறப்பட்ட புண்கள் போல, குருவில்லை கையால் மீட்டியது போன்ற விரை ஒலியுடன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். பூனைகளின் பூசல் போல மறுகணம் தோன்றியது. விடுதி காவலன் வந்து அர்ஜுனனை வணங்கி, பெருவணிகர் தங்களை பார்க்க விரும்புகிறார். தாங்கள் விரும்பினால் அவரிடம் வில்லவராக சேர்ந்து கொள்ளலாம் என்றான். நன்று என்றபடி அர்ஜுனன் அவனுடன் சென்றான். விடுதிக்கு பின்புறம் பெரிய வடிவில் இருந்த மரப்பட்டை கூரை கொண்ட சிற்றில்களில் பெருவணிகர் பலர் உடைகளை கழற்றி இலைப்பாரத் தொடங்கி இருந்தனர். உடலில் பறிந்த கூரிய மணல் பருக்களை அகற்றும் பொருட்டு பெரிய தோல் துருத்தியால் காற்றை விசையுடன் வீசி அவர்களின் உடலை தூய்மை செய்த பின் பெரிய மர குடைவு கலங்களில் வெந்நீர் கொண்டு வந்து அதில் துணியை முக்கி அவர்களின் உடலை மெல்ல ஒற்றி எடுத்து கொண்டிருந்தனர் பெண்கள். அதில் இடப்பட்ட நறுமண தைலத்தின் ஆவி அங்கே சூழ்ந்திருந்தது. உடல் எங்கும் பரவியிருந்த தோல் வெடிப்புகளில் நீர் பட்ட போது வணிகர்கள் முனகினர். சிலர் அப்பெண்களை கையால் அடித்து தள்ளினர். அவர்களின் ஆடைகளை கழிகளில் தொங்கவிட்டு மென்மையான குச்சிகளால் அடித்தும் தூரிகைகளால் வருடியும் மணலையும் அழுக்கையும் போக்கிக் கொண்டிருந்தனர் இளைஞர். உடல் தூய்மை செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு கையில் மது கிண்ணத்துடன் மெல்ல விழி சொக்கி உடல் தளர்ந்து இளைப்பாறினார்கள் வணிகர்கள். சிலர் ஏன் என்றறியாமல் அழுது கொண்டிருந்தனர். அரை வட்ட வடிவ குடில் நிறையாலான ஊரின் மையமாக இருந்த பெரிய குடிலின் முன் விரிப்பலகையில் பீதர் குலத்து முதுவணிகர் படுத்திருந்தார். அவருடைய நீண்ட கூந்தல் பெண்களின் பின்னல் போல இடையையும் தாண்டி பின்னி கரிய நாகம் போல வளைந்து கிடந்தது. மெழுகு பூசி திரிக்கப்பட்ட அதன் புரிகளை கீழிருந்து ஒரு பெண் பிரித்து கொண்டிருந்தாள். முகவாயிலிருந்து மட்டும் ஓரிரு மயிர்கள் நீண்டு நின்ற தாடியும் கீறி நீட்டப்பட்ட காதுகளும் சுருக்கங்களுக்குள் புதைந்து மறைந்த சிறிய விழிகளும் கொண்டிருந்தார். இடையில் தோலாடை மட்டும் அணிந்து படுத்திருக்க அவர் உடலில் துருத்தியால் ஊதப்பட்ட காற்றுடன் வெந்நீரை கலந்து மென் துளிகளாக்கி புகை போல பாய்ச்சி கொண்டிருந்தனர் இரு பெண்கள். ஒரு சிறு பீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த அவரது காலை இரு பெண்கள் வெந்நீரால் கழுவி கொண்டிருந்தனர். ஒருத்தி மென்மையான கல்லால் காலை உரசி கழுவ, இன்னொருத்தி சிறிய மர ஊசியால் நகங்களுக்கிடையே இருந்த மணலை எடுத்து கொண்டிருந்தாள். அவர் கைகளையும் இருவர் கழுவி நகங்களை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தனர். பெருவணிகர் அருகே நின்றிருந்த இரு கணக்கர்கள் புல்லால் ஆன பட்டுச்சுருளை விரித்து அவற்றிலிருந்து அவரது மொழியில் எதையோ வாசித்து காட்டிக் கொண்டிருக்க அவர் ஒவ்வொரு சொற்றொடருக்கும் தலையசைத்து ஒப்பு அளித்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார். அர்ஜுனன் அருகே சென்றதும் விடுதி தலைவர் அவனை பற்றி அவரிடம் சொன்னார். பீதவணிகரின் முதிய விழிகள் ஆர்வமற்றவை போல அர்ஜுனனை பார்த்தன. இல்லையோ என்பது போன்று தெரிந்த உதடுகள் மெல்ல அசைய செம்மொழியில், இமயமலையை சார்ந்தவரா? அங்கிருந்தேன். ஆனால் பாரத வருஷத்தின் வடபுலத்து அரச குடியினன், சத்திரியன் என்றான் அர்ஜுனன். அவரது கண்கள் சற்று சுருங்கின. உங்கள் பெயர் என்ன? அதையல்லவா முதலில் சொல்ல வேண்டும் என்றார். எங்கள் ஊரின் வரிசை வேறு வகையில் என்ற பின் அர்ஜுனன், என் பெயர் விரஜன் என்றான். அவர் சிறிய வாய் மேலும் குவிய, நன்று என்றபடி, நீர் வில்லவர் என்பதை கைகள் காட்டுகின்றன என்றார். அர்ஜுனன் தலையசைத்தான். அவர் திரும்பி ஒரு வீரனை பார்த்து அவரது மொழியில் அவனிடம் ஒரு வில்லை கொடுக்கும்படி சொன்னார். அவன் தன் கையில் இருந்த வில்லையும் அம்பரா தூணியையும் கொடுத்தான். அர்ஜுனன் அவற்றை வாங்கி கையில் அணிந்து தோளில் எடுத்து கொண்டான். உமது திறமைகளில் ஒன்றை காட்டுக என்றார். அர்ஜுனன் திரும்பி தொலைவில் ஒரு குடிலுக்குள் இருந்து எழுந்து கொண்டிருந்த புகைச்சுருளை பார்த்து தன் அம்பு ஒன்றை எய்தான். வெண்பட்டாலான மரம் போல எழுந்து விரிந்து கொண்டிருந்த புகையை அம்பு இரண்டென கிழித்தது. பெருவணிகர் வியப்புடன் எழுந்து அதை பார்த்தார். அந்த அம்பு கீழே விழுவதற்குள் அடுத்த அம்பு அதை தைத்து மேலே தூக்கியது. மூன்றாவது அதை மேலும் தூக்கியது. தொடர் அம்புகளால் முதல் அம்பு வளைந்து வானத்தில் எழுந்தது. கீழிருந்து மேலெழுவது போல் சென்ற அம்புகளால் அந்த முதல் அம்பு திருப்பி உந்தப்பட்டு அர்ஜுனனை நோக்கி வந்தது. அவன் அதை பற்றி மீண்டும் அம்பரா தூணிக்குள் போட்டான். பிற அம்புகள் வரிசையாக மண்ணில் தைத்து சாய்ந்து நின்று அசைந்தன. அவன் நின்றிருந்த இடத்தில் இருந்து அந்த அம்புகள் அனைத்தும் நேர்கோட்டில் ஒரே கோணத்தில் சாய்ந்து நாணல்கள் போல நின்று பீலி சிலிர்த்தன.
சொல்லழிந்து அமர்ந்திருந்த பெருவணிகர் கைகளை இழுத்து கொண்டு நீர்க்குடுவைகள் சரிய எழுந்து பதறும் குரலில், வீரரே, நீங்கள் அஸ்தினபுரியின் விஜயரா என்றார். வேறு எவரும் இல்லை. ஆம், வேறு எவரும் இல்லை. கர்ணன் அல்ல, பரசுராமன் அல்ல. அப்படியென்றால் நீங்கள் அர்ஜுனனேதான். அர்ஜுனன் ஆம் என்றான். கிராதம் 30வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.